வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1 20 மற்றும் 21 வசனங்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காதபடியினால் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனுடைய நீதி நிறைவேற்றப்படும் என்பதே இந்த வசனங்கள் சொல்லும் சத்தியம். அநேகர் எந்த வசனத்தை சொன்னாலும் அதை குறித்து தர்க்கம் பண்ணி புரட்டி பேசிக்கொண்டே இருப்பார்கள். உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள். எல்லாவித அழுக்கு என்றால் அது எதை குறிப்பிடுகிறது? நியூ கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கில வேதாகமத்தில் இதற்கு ஃபில்தினஸ் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஃபில்தி என்றால் அசுசி, அசிங்கமான தரமற்ற வார்த்தைகள், பேச்சுகள், நடக்கைகள் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. நமது மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று 2 கொரிந்தியர் 7 சொல்லுகிறது. கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கிற நாம் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று 2 பேதுரு 3 சொல்லுகிறது. துர்க்குணத்தையும் ஒழித்துவிட வேண்டும் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. துர்க்குணம் என்பது கொடிதானது என்பதை இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது. துர்க்குணம் என்றால் நற்குணத்திற்கு எதிரான தீய குணம் என்பதாகும். துர்க்குணம், பொல்லாப்பு என்பது புளித்தமா என்றும் அதை புறம்பே கழித்து போட்டு துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே தேவனுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 5 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடுகிறார். நான் துர்க்குணத்தில் உருவானேன், ஆனால் தேவரீர் நீர் என்னுடைய உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று தாவீது தன்னுடைய துர்க்குணத்தினால் பாவம் செய்த பின்பு கர்த்தரை நோக்கி பாவ மன்னிப்பிற்காக கெஞ்சுவதை சங்கீதம் 51 5 முதல் 7 வரையுள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். நாம் இந்த விதமாக நம்முடைய உள்ளத்தில் காணப்படும் அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் கிறிஸ்துவின் சந்நிதியில் ஒழித்துவிட்டால் மாத்திரமே நம்மால் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 2 மற்றும் 3 சொல்லுகிறார். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று. இந்த அசுசியையும் அழுக்கையும் துர்க்குணத்தையும் நம்முடைய இருதயத்திலிருந்து நீக்காவிட்டால் நம்மால் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருக்க முடியாது என்பதே இந்த வசனம் சொல்லும் சத்தியம். இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் காணப்பட்டால் மாத்திரமே தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்வில் நடப்பிக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் மகிமைப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.